வணக்கம் பிரகாஷ். அதாவது நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் போஸ்கோ சட்டத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறத்தில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தொடர்ச்சியாக குழந்தைகள் காணாமல் செல்லும் சம்பவம் அரங்கேறி வந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கு மனநல ஆலோசகர் மூலம் ஆலோசனை வழங்கப்பட்டு வந்தது. இருப்பினும் கடந்த மாதம் அதாவது 8 மாணவர்கள் மாயமாகி ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விடுதி காட்பாளர் அளித்த புகாரின் பேரில் சென்னையில் 8 மாணவர்கள் மீட்கப்பட்டது ஒரு சம்பவம் அரங்கேறியது. தொடர்ந்து அவர்களுக்கு மனநல ஆலோசனையும் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியே வந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது விடுதி காப்பாளர் சசிகலா கொடுத்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பரசி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதாவது மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷிடம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்பெடுப்பது, குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான மன ரீதியாகவும் தொல்லை கொடுப்பது போன்ற தகவல் விசாரணை முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாகையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த மனநல ஆலோசகர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி.